ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த விளாக் சண்டே அன்னைக்கு எடுத்திருந்தது. அன்னைக்கு நாங்க மூவி போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்படியே கொஞ்சம் கிராசரி திங்ஸும் வாங்க வேண்டியது. அதுக்காக டிமார்ட் போயிருந்தோம். டிமார்ட் ஷாப்பிங்கும் சேர்த்து இந்த விளாக்ல ஷேர் பண்ணியிருக்கேன். லஞ்ச் ரெடி பண்றதுக்கு இன்னுமே கொஞ்சம் டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி டெய்லியும் பார்க்குற கொஞ்சம் கொஞ்சம் கிளீனிங் வேலை எல்லாமே இருக்கும்ல, அதெல்லாமே வந்து முடிச்சு வைக்கணும். அடுத்த நாள் பாப்பாக்கு ஸ்கூல் திங்கட்கிழமை. ஓ! நாங்க இப்போ ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் நைட் ஆயிரும் தெரியும். அதனால முடிச்சு வச்சுட்டு போனா அடுத்த நாள் காலையில கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு திவான் செட்ல இருந்தே அப்படியே கிளீனிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனி ஒவ்வொரு வேலையா கடகடன்னு முடிக்க வேண்டியதான். நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விளாக்ல ஷேர் பண்ணியிருந்தேன். எனக்கு விஸ்டம் டூத் வளருது. அதனால கொஞ்சம் பெயினா இருக்கு. கண்ணும் ரொம்ப வீங்கி போயிருக்குன்னு. உங்ககிட்டயுமே கேட்டிருந்தேன். உங்களுக்கு விஸ்டம் டூத் வளர்ந்தப்போ என்ன மாதிரி இருந்தது? நீங்க என்ன பண்ணீங்கன்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து ஒரு 3 டூ 1 வீக்லயே வந்து பெயின் எல்லாம் சரியாயிரும்க்கா. அது நார்மலா ஆயிடும்னு. நெறைய பேர் வந்து எங்களுக்கு பெயின் ரொம்ப இருந்தது. அது தாங்க முடியல. அதனால நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு பெயின் ஓரளவுக்கு தான் இருந்தது. அந்த பெயின் என்னால தாங்கிக்க முடியும். அந்த அளவுக்கு இருந்தது. ஆனா கன்னம் தான் ரொம்ப வீங்கிடுச்சு. அதுதான் ஏன்னு தெரியலன்ட்டு அப்புறமா நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம். லைட்டா தான் பல்லு முளைச்சு வருது. உங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்குன்னா, அத ரிமூவ் பண்ணிடலான்னு தான் ஃபர்ஸ்ட்டே சொன்னாங்க. எனக்கு ரிமூவ் பண்ணணும்னு சொன்னதுமே கொஞ்சம் பயம் வந்துட்டு, அது இல்லாம ரிமூவ் பண்ணா 1 வாரத்துக்கு வலி இருக்கும். அதுல ஏதோ ஸ்டிச்சஸ் எல்லாம் போடுவோம்ன்னு சொன்னாங்க. அது கேட்டதும் இன்னுமே பயமாயிருச்சு. அதுக்கு பரவால்ல. ரொம்ப பெயின் இருந்தா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலான்ட்டு அப்போதைக்கு அந்த பெயின் கொஞ்சம் குறையறதுக்கு அப்புறமா கன்னத்துல அந்த வீக்கம்லாம் குறையறதுக்கு டேப்லெட்ஸ் மட்டும் குடுத்தாங்க. அது மட்டும் ஒரு 3 டேஸ் நான் கரெக்ட்டா எடுத்துக்கிட்டேன். அப்புறமா 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சமா ஹாட் வாட்டர்ல கல் உப்பு சேர்த்து வாய் கொப்பளிச்சுட்டே இருந்தேன். அது கொஞ்சம் பஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருந்தது. அந்த பல்லு வளர்றப்போ சதையிலலாம் குத்தி, அதெல்லாமே கொஞ்சம் சீக்கிரமா சரியாறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, பெயின் சுத்தமா இல்ல. அந்த பல்லு ஃபுல்லா வளர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும் போல. அந்த ரொம்ப பெயின் இருக்கிறப்போ லைட்டா வளர்ற மாதிரி தெரிஞ்சது. ஆனா, இப்போ அது வளருதா, இருக்கா இல்லையான்னே தெரியல. அந்த மாரி தான் இருக்கு. இப்போ பெயினும் சுத்தமா இல்ல, வீக்கமும் இல்ல. நார்மலா ஆயிட்டு. இன்னைக்கு நாங்க மூவி போலான்னு பிளான் பண்ணது கிட்டத்தட்ட 2 வாரமா, இன்னைக்கு போயிடலாம், நாளைக்கு போயிடலான்னு அப்படியே தள்ளி தள்ளி போயி, எனக்கு ஃபைனலா புக் பண்ணிட்டோம். எனக்கு என்னமோ தெரியல. இப்போ கொஞ்ச நாளா மூவி போறதுன்னா ரொம்ப புடிச்சிருக்கு. முன்னாடியெல்லாம் எனக்கு புடிச்ச ஆக்டரோட படம் ரிலீஸ் ஆயிருந்தா தான் தியேட்டர் போலான்னு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்பேன். ஆனா, இப்போலாம் வந்து வீட்ல எதுவும் படம் பார்க்க ஆரம்பிச்சாலும், ஏதோ காவாசி படம் பார்ப்போம். அப்புறம் ஏதாவது வேலை வந்துரும். அத போய் பார்த்துட்டு திருப்பி வர்றதுக்குள்ள படம் பாதி முடிஞ்சிரும். ஒரு படம் ஃபுல்லா பார்த்த ஃபீலும் இருக்காது. அங்கங்க போயிட்டு வந்தா படம் பார்த்ததே மறந்து போயிடும். அதனால என்னமோ தியேட்டர்ல போய் பார்த்தா தான் அந்த 2 மணி நேரம் வேற எதுவும் வந்து கவனிக்காம கரெக்ட்டா வந்து படத்த பார்ப்போம். படம் வந்து ஃபுல்லா பார்த்து முடிச்ச மாரி ஒரு ஃபீல் இருக்கும். நாங்க பாப்பாவ தியேட்டருக்கு கூட்டிட்டு போல. நான் முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவள கூட்டிட்டு போயிருக்கோம். அவ வந்து ஃபுல்லா ரைம்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பா. அதுவும் படம் ஓடிட்டு இருக்கிறப்போ, ரைம்ஸ்ல இருந்து சத்தம் வந்து கேட்காது அவளுக்கு. சவுண்ட் கேட்கல கேட்கலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல அவளுக்கு கோவம் வந்துரும். அப்புறம் அழைய ஆரம்பிச்சுருவா. அவளாம் அழுதுட்டு இருப்பா. நம்மளும் ஒழுங்கா படம் பார்த்த மாரி இருக்காது. அதனால வந்து இப்பலாம் அவளுக்கு தியேட்டருக்கு நாங்க கூட்டிட்டு போறதே இல்ல. தியேட்டர் போலான்னு பிளான் பண்ணோம்னா, அன்னைக்கு அம்மாட்ட கேட்பேன். வீட்ல தான் இருப்பீங்களான்னு. வீட்ல தான் இருக்கேன்னு சொன்னாங்கன்னா தான் நாங்க டிக்கெட்டே புக் பண்ணுவோம். கிளம்புறதுக்கு முன்னாடி அவள அம்மா வீட்ல கூட்டிட்டு போய் விட்டுருவோம். இன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவு தான். அதனால வந்து காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறமாவே ஹஸ்பண்ட் அவள அம்மா வீட்ல போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. நம்ம வீட்ல அங்க அண்ணா பையன் இருக்கான். அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. எங்களையும் ரொம்ப தேட மாட்டா. கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கையோட லஞ்சும் செஞ்சு வச்சுட்டு போறேன். இன்னைக்கு சிம்பிளான லஞ்ச் மெனு அரிசி பருப்பு சாதம் தான் செய்யலான்ட்டு இருந்தேன். நான் அரிசி பருப்பு சாதம் பண்றப்போ எப்பவும் ஏதாவது ஒரு காய் வந்து கட் பண்ணி சேர்த்துப்பேன். ஒண்ணு பீர்க்கங்காய், இல்ல புடலங்காய், சொரக்காய். இந்த 3மே வந்து சேர்க்கிறப்போ ரொம்ப டேஸ்ட் வித்தியாசமா இருக்காது. சூப்பரா இருக்கும். நம்ம ஒரு கூட்டு பண்ணலனாலும் ஏதோ ஒரு காய் சேர்த்து சாப்பிடுற மாரி நல்லாருக்கும். குக்கர்ல தான் செஞ்சிருந்தேன். 2 விசில் வந்ததும் அத இறக்கி வச்சுட்டு கொஞ்சமா வடகமும் பொரிச்சு வச்சுட்டேன். இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணலான்ட்டு இருந்தேன். வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தலைக்கு வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். முடி வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே நானும் கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன். நம்ம எப்பவும் வீட்ல ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே தான் இருப்போம். ஃபுல் டேக்குமே நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லோடு இருந்தா, நம்மளுக்கே வந்து நல்லா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ளாரல் ஃப்ரேக்ரன்ஸ்ல நேச்சுரலான ஸ்மெல்லோட இருக்கும். இது மாமாஎர்த் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிற இன்டூ த வேலி பெர்ஃப்யூம். இதுல ரொம்ப மைல்டான ஃப்ளவர் ஸ்மெல் இருக்கும். இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கே நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான ஃபீல் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒரு சில பெர்ஃப்யூம் நம்மளுக்கு ஸ்மெல் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த பெர்ஃப்யூம் ரொம்ப மைல்டா இருக்கும். அதே மாரி இது பார்த்தீங்கன்னா, லாங் லாஸ்டிங் கூட. நம்மளுக்கு ரொம்ப நேரத்துக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர் ஸ்மெல் இருக்கும். இந்த சென்ட்ட நம்மளோட ஹேண்ட்ல, நெக்லலாம் வந்து அடிச்சுக்கலாம். ஸ்கின்ல வந்து எந்த ஒரு இரிட்டேஷன் எதுவுமே இருக்காது. இது டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் மேட் சேஃப் சர்டிஃபைட் எவ்ரிடே யூஸ்க்கு பெர்ஃபெக்ட்டா செட் ஆகும்.
இந்த பிரீமியமான சென்ட் டிலைட்ஃபுல்லான பிரைஸ்லயும் கிடைக்குது. கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பெர்ஃப்யூம்ல இதுவுமே ஒண்ணு. கண்டிப்பா நீங்களும் மாமா எர்த்தோட இன்டூ த வேல்யூ பெர்ஃப்யூமை ட்ரை பண்ணி பாருங்க. மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே Amazon, Flipkart, Nykaa, Purplle அண்ட் நியர்பை ஸ்டோர்ஸ்லயும் அவைலபிள் இருக்கு. மாமா எர்த் நம்மளோட ஃபீட்பேக் அண்ட் கண்டினியூஸா அவங்களோட ரிசர்ச்னால ப்ராடக்ட்டை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மாமா எர்த் வெப்சைட் அண்ட் ஆப்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றப்போ என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ராவா 20% ஆஃபர் கிடைக்கும். டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட்டுமே டேக் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஹேண்ட் பேக் எடுத்துட்டு போக தேவையில்ல. ஒரே ஒரு ஃபோன் மட்டும் தான் கையில எடுத்துட்டு போவேன். அதனால என்னோட ஸ்லிங் பேக் எடுத்துட்டேன். இது வந்து ஊட்டி போனப்போ அங்க வாங்கியிருந்தேன். அழகா இருக்கு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது இதோட மாடல். மூவி டைம் வந்து 3 மணி. நாங்க வீட்ல இருந்து ஒரு 2:30க்கெல்லாம் கிளம்பிட்டோம். உள்ள போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். அப்படியே சாப்பிட்டுட்டே பார்த்தா தான் நல்லாருக்குன்ட்டு, எனக்கு 2 ப்ரௌனி, ஹஸ்பண்ட்க்கு 1 ப்ரௌனி, அப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃப்ரைஸ் வந்து அவங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எடுத்துட்டு வரோன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க ப்ரௌனி மட்டும் வாங்கிட்டு, அப்படியே படம் பார்க்க உள்ள வந்தாச்சு. நாங்க போனது பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 மூவிக்கு தான் போயிருந்தோம். நான் இதுக்கு முன்னாடி இந்தியன் 1 வந்து பார்த்தது இல்ல. அது பார்த்தாவது ஏதாவது புரிஞ்சிருக்குமோ என்னமோ தெரியல. படம் ஓகேவா இருந்தது. அவ்வளோதான். எனக்கு ரொம்ப கதையெல்லாம் பெருசா புரியல. படம் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா, அங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. போனதுலேருந்து ஒண்ணொண்ணா ஆர்டர் பண்ணி நல்லா வந்து சாப்பிட்டேன். போனது படம் பார்க்கவா, இல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடவான்ற மாதிரி ஆயிடுச்சு. படம் முடிஞ்சதும் நேரா டிமார்ட் வந்துட்டோம். இன்னைக்கு வீக்கெண்டுன்றதுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாவே தான் இருந்தது. எப்போ டிமார்ட் போனாலும் முதல்ல லிஸ்ட்ல இருக்கிற கிராசரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா அங்க வந்து வச்சிருப்பாங்க இல்லையா? நெறைய செக்ஷன் எல்லாம் பிளாஸ்டிக், அப்புறமா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, குக்வேர்ஸ் அது இதுன்னு கிளாத்து எல்லாத்துக்கும் அப்படியே லைனா கால் வலிக்க நடந்து, என்ன இருக்கு? எது புதுசா வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் எப்போ போனாலும் வாங்குறேனோ இல்லையோ, ஃபுல்லா வந்து சுத்தி பார்ப்பேன். அதுவும் ஏதாவது ஒரு பொருள் பார்த்தேன்னா, அது ஆன்லைன்ல என்ன ரேட்ல இருந்தது? இங்க கடையில என்ன ரேட்ல இருக்குன்றது செக் பண்ணி பார்க்குறது தான் ஒரு பெரிய வேலையே. அதனால என்னமோ நேரம் போறதே தெரியாது. 6 மணிக்கு உள்ள போனோம். எல்லாம் வாங்கி முடிக்கிறப்போ 8:30 மணி கிட்ட ஆயிடுச்சு. இன்னைக்கு கிராசரி திங்ஸ் போக வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருள் எல்லாமும் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் கொஞ்ச நாளா வாங்கணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் நல்ல பிரைஸ்லயே டிமார்ட்ல கிடைச்சது. அதெல்லாமும் வாங்கியிருக்கேன். எப்போ டிமார்ட் வந்தாலும் 2 கட்டப்பை எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு வருவேன். இன்னைக்கு ஆனா பேக் எடுத்துட்டு வரணுன்றதையே மறந்துட்டேன். அங்க வந்து பேக் இருக்கும். ஆனா ஒரு ஒரு டைமும் வந்து பேக் பத்தலன்னு எக்ஸ்ட்ரா ஒரு பேக் வாங்குறது. பார்த்தா வீட்ல கட்டப்பையோட சேர்த்து இந்த டிமார்ட்ல வாங்குற பேக்கும் வந்து அதிகமா சேர்ந்து போச்சு. அதனால இன்னைக்கு பேக் எதுவும் வாங்கல. அப்படியே ட்ராலில வச்சு தள்ளி எடுத்துட்டு கார் டிக்கில வந்து வச்சுட்டோம். கார்ல தான் வந்திருக்கோம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு பேக் எடுத்துட்டு எல்லாத்தையும் உள்ள வச்சு மேல எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு டிக்கில வச்சே வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்க பாப்பாக்கும், குட்டி தம்பிக்கும் ஒரு டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். என் அண்ணா அன்னைக்கு இப்போ 2வது பையன் பொறந்திருக்கான்ல, அவனுக்காக அந்த குட்டி, குட்டி கிலுக்கெல்லாம் இருக்கும்ல, அத வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ அவன் விளையாட மாட்டான். ஒரு 3 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னா விளையாடுவான். நைட்டு டின்னர் அம்மா வீட்லயே சிம்பிளா தோசை மட்டும் போட்டு சாப்பிட்டுட்டு, அங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வரப்போ ஒரு 10:30 மணிக்கிட்டயே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வாங்குன திங்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த வுட்டன் ட்ரே ஒண்ணு வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல டீ, காஃபி எல்லாம் சர்வ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் லைட் வெயிட் தான். அ சின்ன அந்த பேம்போ ஸ்டிக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு அங்கங்க குட்டி குட்டியா அந்த ஆணி அடிச்சு வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து 149. அந்த பிரைஸ்க்கு வந்து ஓகே. நம்ம அடிக்கடி வந்து தண்ணீல ரொம்ப நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணாம வச்சிருந்தா ரொம்ப நாளைக்கு நல்லாருக்கும். என்கிட்ட ட்ரே நெறைய இருக்கு. ஆனா, இந்த மாரி ஹேண்டில் வச்செல்லாம் இல்ல. அதனால சரி நம்ம டீ, காஃபி எதுவும் வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்தா சர்வ் பண்றதுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். இந்த பிரைஸ்க்கு வந்து ஓகேவான ப்ராடக்ட் தான். அடுத்தது வந்து சோப் டிஸ்பென்சர். இது வந்து பார்க்கறதுக்கு தூரத்துலருந்து பார்க்குறப்போ செராமிக் மாரியே இருக்கு. செராமிக் வந்து வச்சா ஒரு வேளை கீழ விழுந்தா உடைஞ்சிரும்ன்ற பயத்திலே ரொம்ப நாளா வாங்காம இருந்தேன். இது வந்து பிளாஸ்டிக் தான். பிரைஸ் வந்து 999. நீட்டா இருந்தது. டைனிங் ஏரியாக்கு பக்கத்துல வாஷ் பேஷன் இருக்கு நம்ம வீட்ல. சரி அதுல வைக்கலாம்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். அப்புறமா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நைஃப் இது வந்து மீடியம் சைஸ் தான். இதோட பிரைஸ் வந்து ரூ. 129. ரொம்ப ஹெவியான வெயிட்லாம் இல்ல. கொஞ்சம் லைட் வெயிட்டா தான் இருக்கும். ஆனா ஹெவி வெயிட் நைஃப்னா கட் பண்றதுக்கு நல்லாருக்கும். அந்த செஃப் நைஃப்லாம் வந்து நல்லா ஹெவியா இருக்கும். அது ரேட்டுமே கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம கட் பண்றதுக்கு இதே போதும். அதனால இதே வந்து வாங்கிட்டேன். ஷார்ப்னஸ் போயிட்டுனா என்கிட்ட நைஃப் ஷார்ப்னர் இருக்கு. அத வந்து அப்பப்போ ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். இதே ரொம்ப நாளைக்கு வரும். அடுத்து மினி இட்லி பிளேட் ஒண்ணே ஒண்ணு தான் கிடைச்சது. அதுவும் சம்மந்தமே இல்லாம வேற ஒரு செக்ஷன்ல இருந்தது. அதோட பிரைஸ் வந்து ₹59. இது ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஆனா ஹேண்டில் எதுவும் இல்ல. உள்ள வைக்கிறக்கு அந்த கம்பி எதுவுமே இல்ல. வெறும் பிளேட் மட்டும் தான் கிடைச்சது. நானும் எல்லா செக்ஷன்லயும் தேடி பார்த்தேன். வேற எங்கேயும் இருக்குமான்ட்டு. ஆனா எங்கேயுமே இல்ல. ஒரு வேள ஸ்டாக் முடிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.
பாப்பாக்கு 2 டாய்ஸ் வாங்கியிருந்தோம். ஒண்ணு வந்து பால் இருக்கிற மாரி, இன்னொன்னு வந்து பார்பி டால் வாங்கியிருந்தோம். இந்த பார்பி டாலோட பிரைஸ் வந்து 150. அந்த பால் மட்டும் தான் நேத்து அவளுக்கு காமிச்சிருந்தேன். இந்த டால் காமிக்கல. இது வந்து இந்த பேக்குள்ளேயே தான் இருந்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எடுத்து குடுக்கணும். அடுத்து எனக்கு பிளாஸ்டிக் கோம்ப் ஒண்ணு வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து ஹெட்பேண்ட் வந்து 2 இருந்தது. ஒண்ணு லைட் பிங்க், ஒண்ணு டார்க் பிங்க் 2 சேர்ந்து வரும். அதோட பிரைஸ் வந்து ₹39. அதுல ஒண்ணு பாப்பாக்கு வாங்கியிருந்தேன். அப்புறமா டிஷ்யூ பேப்பர் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். இதெல்லாம் ஒரு 3 மாசத்துக்கே வரும். காலியாறப்போ திருப்பி மொத்தமா வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு டிஷ்யூ பாக்ஸ் மட்டும் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர்ல இருந்தது. மத்த 2ம் தனியா தான் வாங்கியிருந்தோம். ஒரு பாக்ஸ் கார்ல வைக்கிறதுக்கு, இன்னொன்னு கண்ணாடி கிளீன் பண்றதுக்கு. ஃபுல் மிரர் இருக்குல்ல, அது கிளீன் பண்றதுக்கு. இன்னொன்னு ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் டேபிள் அது பக்கத்துல வைக்கிறதுக்கு. அடுத்த இது மெஷ் வயர் பாக்ஸ். இதுல கொஞ்சம் பென், பென்சில் எல்லாம் வந்து போட்டு கரெக்ட்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் டேபிள்ல வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தாங்க. நம்ம குழந்தைங்களோட பென்சில், ஸ்கெட்ச் எல்லாம் நெறைய இருக்கலாம். அது கூட போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெஷ் வயர் பாக்ஸோட பிரைஸ் ₹59. அது கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பென்னு, அப்புறம் ஸ்டிக்கி நோட் பேடு, இயர்ஃபோனும் வாங்கியிருந்தோம். இந்த டிமார்ட் எப்போ போனாலும் சரி, காஃபி மக் கலெக்ஷன்ஸ் நெறைய இருக்கும். ஒவ்வொரு டைமும் வந்து புது புது மாடல் எல்லாம் வரும். இந்த டைம் வந்து ஷார்ட் கிளாஸ் எல்லாம் வந்து அழகா இருந்தது. இது நான் வாங்கல. என் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு புடிச்சிருக்கு. பார்க்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டு, அதுல ஒரு 3 இது வாங்கியிருந்தாங்க. ஒண்ணொன்னோட பிரைஸ் வந்து ₹29. இந்த கிளாஸ் பார்க்கறதுக்கு அவ்ளோ கியூட்டா இருக்கு. பிரிண்ட் எல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்குமான்னு தெரியல. நான் இன்னும் இது யூஸ் பண்ணல. அப்புறமா இந்த காஃபி மக் வந்து இது காஃபி மக் இல்ல. ஜூஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இவ்ளோ பெரிய இதில காஃபி எல்லாம் குடிக்க முடியாது. அத நான் இப்ப டீ, காஃபி குடிக்க ஸ்டாப் பண்ணிட்டேன். ஜூஸ் அடிக்கடி எதுவும் குடிப்பேன். சரி ஜூஸ் குடிக்கிறதுக்கு வச்சுக்கலான்ட்டு இந்த டைம் வந்து பெருசாவே வாங்கிட்டேன். அப்புறமா டவல் எல்லாம் 3 பேருக்குமே ஒண்ணொண்ணு வாங்கியிருந்தோம். டவல் மொத்தமா வாங்குறதுனால 3 சேர்ந்தே வந்து பழசான மாதிரி ஆயிரும். அது கூடவே சேர்ந்து காட்டன்ல ஃபேஸ் டவல்லாம் இருக்கும்ல, அது 3 வாங்கியிருந்தோம். இது பாப்பாக்கு தேவைப்படும். வெளியில எடுத்துட்டு போறப்போ, இல்ல ஸ்கூலுக்கு வந்து குடுத்துட்டு வர்றதுக்கெல்லாம் ஒரு 3 கலர்ல வாங்கியிருந்தோம். ஒண்ணு ஒயிட் வித் பிங்க், ஒயிட் வித் ப்ளூ, அப்புறமா ஒயிட் வித் ப்ரவுன் இந்த மாரி 3 கலர்ல. இந்த டவலோட பிரைஸ் எல்லாமே ₹29. அடுத்து பாத் டவல் வந்து 2 இது ஒரே மாதிரி. பாப்பாக்கு வாங்குனது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நல்லா சாஃப்ட்டா இருக்கிற மாரி வாங்கியிருந்தோம். ஒரு டவல் வந்து கொஞ்சம் டார்க் ப்ரவுன்ல இருக்கும். இன்னொன்னு வந்து கொஞ்சம் கிரீமி கலர். இதோட குவாலிட்டி எல்லாமே நல்லாருக்கு. 1 வருஷத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவரைக்கும் பெருசா எதுவும் ஆகாது. நல்லாவே இருக்கும். இந்த பிரைஸ்க்கு வந்து ஓகே. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 399. அப்புறமா பாப்பாக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கிற மாதிரியான டவல் வாங்கியிருந்தோம். இது நல்லா தொட்டு பார்க்குறப்பயே ரொம்ப அப்படியே பஞ்சு பஞ்சுன்னு இருந்தது. இதோட பிரைஸ் வந்து 199. அப்புறமா கிராசரி திங்ஸ் எல்லாமும் நான் மொத்தமா 2 மாசத்துக்கு ஒரு வாட்டின்ற மாரி தான் வாங்குவேன். மந்த்லி ஒன்ஸ் எல்லாம் போய் வாங்க மாட்டேன். எனக்கு ஒரு சில பொருள் மட்டும் கொஞ்சம் அடிக்கடி காலியாகும். நல்லெண்ணெய், அப்புறமா சுகர், டீ பவுடர், காஃபி பவுடர் இதெல்லாம். அது மட்டும் அப்பப்போ வாங்கிப்பேன். மத்தபடி இந்த பருப்பு ஐட்டம் எல்லாம் வந்து டிட்டர்ஜென்ட் லிக்விட் எல்லாம் வாங்குறது வந்து 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான். எப்பவும் டிட்டர்ஜென்ட் லிக்விட் சர்ஃப் எக்ஸல் தான் வாங்குவேன். இந்த டைம் ஏரியல் வாங்கியிருந்தேன். 2மே கிட்டத்தட்ட ஒரே பிரைஸ்ல தான் இருந்தது. ரூ. 20 என்னமோ தான் முன்ன பின்ன இருந்தது. சரி இதே ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து 3.2 லிட்டர். பிரைஸ் வந்து 499. அடுத்து இந்த கேஷ்யூ பார்த்தீங்கன்னா, நான் எப்பவும் போறப்பலாம் 1/4 கிலோ அளவுக்கு தான் வாங்குவேன். இந்த டைம் சூப்பரான ஆஃபர்ல இருந்தது. 1 கிலோ வந்து ரூ. 709 போட்டுருந்தாங்க. நார்மலா 1 கிலோ வாங்குனா ரூ. 1500 கிட்ட வரும். நான் அங்கேயுமே இருக்கிற வேற வேற பிராண்ட்லலாம் செக் பண்ணி பார்த்தேன். அந்த ரேஞ்ச்ல தான் இருந்தது. ஆனா இது வந்து பிரைஸ் ஓகேவா தோணுச்சு. சரி அதனால பல்க்கா இந்த டைம் 1 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்து டிஷ் வாஷிங் லிக்விடு, பாத்ரூம் கிளீனர், டைல்ஸ் கிளீனர் அதெல்லாம் கரெக்ட்டா 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு பாட்டில் வாங்குவேன். டிஷ் வாஷிங் லிக்விடுமே வந்து ஆஃபர்ல இருந்தது. 750 எம்எல் வாங்குனா 500 எம்எல் ஃப்ரீன்ற ஆஃபர்ல இருந்தது. அதனால அது ஒண்ணு வாங்கியிருந்தேன். அப்புறமா சமையலுக்கு யூஸ் பண்ற நல்லெண்ணெய். இது ஒரு 2 லிட்டர். அடுத்து நாட்டு சர்க்கரை, டேட்ஸு, சன்ஃப்ளவர் சீடு, மில்க் மெய்டு, அடிக்கடி யூஸ் பண்ற கடுகு, ஜீரகம், வெந்தயம், மிளகு இதெல்லாமும் எல்லாமே சேர்த்து வாங்கியிருந்தேன். டிமார்ட்ல மரச்செக்கு எண்ணெய் வந்து நெறைய பிராண்ட்ல இருக்காது. ஒரே பிராண்ட்ல தான் இருக்கும். அதுவும் தேங்காய் எண்ணெய் கிடைக்காது. நல்லெண்ணெய், கடலெண்ணெய் மட்டும் தான் இருக்கும். தேங்காய் எண்ணெய் வாங்கணும்னா அது ரீஃபைண்ட் ஆயில் அந்த பாக்கெட்ஸ்ல வரும்ல, அதுதான் அங்க இருக்கும். அதுதான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கிராசரி திங்ஸ் எல்லாம் வாங்குறப்போ மட்டும் கரெக்ட்டா இந்த பட்ஜெட்குள்ள தான் அமௌண்ட் வரும்னு கெஸ்ஸே பண்ண முடியாது. ஒரு மாசம் கொஞ்சம் அதிகமா வர மாதிரி இருக்கும். ஒரு சில மாசம் ரொம்ப கம்மியா இருக்கும். நார்மலா வாங்குறத விட ரொம்ப கம்மியா வாங்குற மாரி இருக்கும்.
நாங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டின்னு மொத்தமா வாங்க போறப்போ பார்த்தீங்கன்னா, ரூ. 3,500லேருந்து ரூ. 4,000 வரைக்கும் வரும். முன்னாடியெல்லாம் வந்து பட்டர் அதெல்லாம் வந்து கடையில தான் வாங்குவேன். இப்ப வந்து வீட்ல பசும்பால் வாங்குறதுனால வீட்லயே வந்து நெய் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் வாங்கல. 1/2 கிலோ பட்டர் வாங்குனாலே ரூ. 500 கிட்ட வந்துரும். அப்புறமா வீட்லுக்கு அந்த குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் திரிப்போம்ல, அதெல்லாம் வாங்குறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காசு வர்ற மாரி இருக்கும். இப்ப வாங்கிட்டு வந்த எல்லா திங்ஸையும் வந்து அழகா எடுத்து வச்சுட்டேன். இனிமேல் அந்தந்த பிளேஸ்ல எடுத்து டப்பாலலாம் போட்டு வைக்கிறது தான் கொஞ்சம் பெரிய வேலையே. இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விளாக் எப்படி இருந்ததுன்ற ஃபீட்பேக்க மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.